உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி என்பர்கள், இந்த காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ராசிக்கு அதிபதி புதன். இந்த புதன் சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான், அளவுக்கு அதிகமான ஒரு நாலேஜ். இதனாலேயே இவர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு நிராகரிப்புகள், ஒரு ரிஜெக்ஷன்ன்றது அதிகமா இருக்கும். இவங்க ஒரு கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதையும் இவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அதிகப்படியாக திறமை இருந்தாலும், அந்த கொஸ்டினை தொடர்ந்து இன்னும் ஒரு 5 கேள்விக்கு இவங்க இதெல்லாம் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி எக்ஸஸா பதில் சொல்லக்கூடியவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். அதுல இருந்தே அவர்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும், இந்த மிதுன ராசி என்பர்கள் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, ஒரு நபரை பார்த்து பேசுகிறீர்கள் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் என்ன கேக்குறாங்களோ அந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் மொத்தம் கொடுத்து பழகிக்கணும். அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு பாதையாக இருக்கும். எக்ஸஸா பேசுறதோ, எக்ஸஸா நீங்க ரியாக்ஷன் கொடுக்கறதோ எதிராளிகளை அதிகப்படியாக கோபப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஆயிடும். அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த 2026ல இந்த மாதிரியான குணங்களை நீங்க மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா மிக அதிகப்படியான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு மாசமும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லா ராசி என்பர்களும் சரி, இந்த மிதுன ராசி என்பர்களும் சரி, நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க. ஏன் அது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, இவர்களினுடைய இயற்கையான குணங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவர்களுக்கு அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் இருக்கும். அதே சமயத்துல சில ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே நெகட்டிவாவே திங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரன், இப்ப மிதுன ராசி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த சந்திரன் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முதல்ல செக் பண்ணிக்கணும். இல்ல இப்போ நாங்க கொடுக்கக்கூடிய இந்த பதிவை பார்த்து சில விஷயங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இப்போ ஜனவரி மாசம் இவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல அந்த சந்திரன், அதாவது மனோகாரகனாகப்பட்ட அந்த சந்திரன் பயணிச்சு வர்றாரு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பிச்ச ஒரு முதல் நாள்ல இருந்தே நிறைய செலவுகள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். செலவே வராட்டிலும் நீங்களே வீணா போய் ஏதாவது ஒரு செலவு செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அந்த பாக்கெட்ல ஒரு காசை வச்சுக்கிறது, ஒரு வருமானத்தை வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காத ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன் மேடம் முதல் மாதமே எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா நாங்க எங்க போய் முட்டிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து உங்களுடைய செவ்வாய் லாபகாரகன், அடுத்து ருணரோக சத்ருகாரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உச்சம் அடைகிறார். லாபகாரகனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படியாக கடன்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்ல போய் இவர்களினுடைய அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்களே யாருக்கிட்டையாவது போய் வழிய போய் சண்டை போடுறது, உங்களுக்கு எதிரி நேர்ல வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட அதிகப்படியான ஒரு பேச்சுவார்த்தை, தேவையில்லாத ஒரு முரண்பாடான கருத்துக்கள், அடுத்து பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய கணவர்கிட்ட அதிகப்படியாக சண்டை போடக்கூடிய ஒரு மாதம். இப்படியெல்லாம் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால இந்த மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மிதுன ராசி என்பர்கள் அமைதியை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் 45 நாட்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. அந்த 45 நாட்கள்னு சொல்லும் போது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அடுத்து பாத்தீங்கன்னா இல்லீகலாக இருக்கக்கூடிய சில கெட்ட பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக நீங்க ஏதாவது கடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அது குடும்பத்தார்கள் கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அடுத்து குடும்பத்துக்கு தெரியாம சில உறவுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 2026ல இந்த ஜனவரி மாதம் தொடக்க மாதம் கொஞ்சம் ஒரு நெருடலான ஒரு மாதமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அதிகப்படியான ஒரு நாலேஜ், எந்த இடத்துல எப்படி ஸ்மார்ட்டா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக தெரியும். அது எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த தொழில்காரகனும் களத்திரக்காரகனும் ஆகிய அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியில வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் முரண்பட்டு நீங்க செயல்படுறதுக்கு உண்டான ஒரு தருணம். இதுநாள் வரைக்கும் நம்ம நியாயமாக செயல்பட்டு எதை கண்டோம் அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் நீங்க அந்த பாதை மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கையில காசு ஏதாவது வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. வேற எந்த இடத்துலயும் யாரையும் நம்பி இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த ஜனவரி மாதம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புதிய தொழில் முயற்சிகள் செய்வதாக இருந்தாலும் சரி, புதிதாக யார்கிட்டயாவது கடன் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கைமாத்தாக சில காசுகளை கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா அதனால நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ல ஜனவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். வரன்கள்லாம் அமையும். திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சாதகமாக அமைவதற்குண்டான ஒரு நேரம். அதே நேரத்துல களத்திரக்காரகன் வக்கரமாக இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த வரன் அமையாது. சில பேருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என்னுடைய பதிவுகள்ல, பழைய பதிவுகள்ல பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், அந்த வரன் தேடுற முயற்சியில இவங்க கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த வரன் தேடக்கூடிய விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா முடிவு எடுக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, நாங்க ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கிறோம், நாங்க எந்த இடத்துலயும் போய் சிக்கிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த ஃபில்டர் பண்றதுமே பாத்தீங்கன்னா கடைசி உங்களுக்காக சிக்குவாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு வரனே. அந்த வரனுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது ஆஃப்டர் மேரேஜ். அதனால
உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அதனால கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அந்த வரன்கள் மூலமாக சில அதிருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள், அடுத்து தொழில்ல இருக்கக்கூடிய தொழில அப்படியே பண்ண போறீங்க. எந்த விதமான ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. அப்படியே மாற்றம் செய்யணும்னு நினைச்சாலும் அதுல தடைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரங்களின்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி, தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தை பொங்கல். ஜனவரி 15 தை பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானனுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தை பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே
சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. மிதுன ராசிக்கு உண்டான பலன் இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. முதல் ஒரு 15-17 தேதி வரைக்கும் ரொம்ப அமக்கலமாக இருக்கிறது. பின்னாடி வரக்கூடிய தேதி தை மாதம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது. என்னங்கிறத சொல்கிறேன். மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமானவர் சூரிய பகவான். இன்னொன்று ராசியாதிபதி புதன் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானாதிபதி குரு முக்கியம். இந்த கிரகங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல இடத்துல உட்காந்துருக்கு. குரு பகவான் ஜென்மத்தில் உட்கார்றாரு. உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ல் உட்காந்துருக்காரு. உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரியன் அவரும் 7ல் உட்காருகிறார். அதனால் இது என்னன்னா 1-7க்கான பரிவர்த்தனா யோகம். இந்த பரிவர்த்தனா யோகம் என்னங்க செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். சுவாமி நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுத்து சுவாமி, எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சுபிக்ஷமாக அமையும். கணவன் மனைவிடையே ரொம்ப சண்டை சச்சரவுகள், அடிக்கடி மனஸ்தாபங்கள், அடிக்கடி கோபங்கள், அடிக்கடி கோபத்தாபத்துடன் கூடியதான சிறிய பிரிவு ஏற்படுது. சின்ன பிரிவு ஏற்படுத்தி திரும்பியும் ஒன்று சேர்ந்துக்கிறோம். இதே ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்க. குழந்தைகள் பிறந்தது இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சச்சரவுகள் தீரவில்லைன்னு கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க. இந்த மாதத்திலிருந்து அந்த சண்டைகள் கடுமையாக குறையும். உங்களுக்குள்ளே மனசு சந்தோஷம் அதிகரிக்கும். மன ஒற்றுமை ஏற்படும். பரிபூர்ணமான நல்ல அந்தஸ்துடன் கூடியதான இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் 2026. ஏன் சுவாமி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஜென்மஸ்தானாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதியும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்வதனாலே வரக்கூடியதான யோகம். இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறார். 3ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவதுங்கிறது வெளியூர், வெளியிடம், வெளிநாடு, வெளி மாநிலம் போவதற்கு வாய்ப்பு வரும். சந்தோஷம் தானே, வெளிநாடு போகிறோம், சந்தோஷமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் என்னென்னா 3-8ன்னு வர்றதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணைவரை பிரிஞ்சு போய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடுகள் வாழ்க்கை துணைவருடன் சேர்ந்து உல்லாசமாக சந்தோஷமாக ஜாலியாக ஒரு பிக்னிக் மாதிரி டூர் மாதிரி போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்லது கருத்து நிமித்தமாகவோ கொஞ்சம் பிரிஞ்சு வெளியூர் வெளிநாடுன்னு போகிறது கொஞ்சம் குடும்பத்துக்கு நல்ல அபிவிருத்தி பணம் காசுகளை சேர்க்கலான்னு இருந்தாலும் அந்த கணவன் நடுவே ஏற்படக்கூடிய சில பிரிவுகள் கொஞ்சம் மன வருத்தத்தை தரலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லதை தரக்கூடியது இந்த மாதத்தில் என்னென்னா, முன்னாடியே சொன்னால் பாருங்கள், பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான ஏகாதசி 2 வருது. முதல்ல வரக்கூடியது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, அடுத்தது ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. முதல்ல புதன், அடுத்து வியாழன், 2 கிழமையும் அவருக்கு உகந்தமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணணும். இது என்னங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தராயணத்திலே முதல்ல வரக்கூடியதான அந்த ஏகாதசியில் தான் அது பிறந்தது விஷ்ணு சகஸ்ரநாமமே. அதனால் 29 ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் அதை பாராயணம் பண்ணாங்க. பீஷ்மர் தட்சிணாயணத்திலே அம்பு படுக்கையில் படுத்து விட்டார். சிகண்டி அப்புறம் அர்ஜுனனால் அவருக்கு பீஷ்மருக்கு அந்த அம்பு பாய்ச்சப்பட்டு அவர்கள் படுத்து விடுகிறார். அதிலிருந்து யுத்தத்திலிருந்து அவர் விலக்கப்படுகிறார். இருந்தாலும் கூட அவர் அவருடைய பூர்வீக பலனினாலே அவர் இறக்காமல் உத்தராயணம் வரும் வரையிலே இருந்து, உத்தராயணத்தினுடைய ஏகாதசியிலே இருந்து அதுவரை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பெருமாளுக்கு உண்டான நாமத்தை பாராயணம் செய்து இருக்கிறார். அந்த உத்தராயணத்தினுடைய கடைசி இதில் தான் அந்த விஷ்ணு சகஸ்ர நாமத்தை அவர் யாருக்கு சொல்லி வைக்கிறான்னா, யுதிஷ்டிரர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனா தர்மராஜனுக்கு உபதேசம் செய்துவிட்டு அவர் முக்தி அடைகிறார் பீஷ்மர். அதனால் அந்த வைகுண்ட அந்த ஏகாதசிங்கிறது தான் அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் அவதானம் செய்தது. அதனால் அன்றைய தினம் நம்ம ஏகாதசி தினமும் டெய்லியே செய்யலாம், அன்றைய தினம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத சொல்லி மிதுன ராசிக்காரங்க பெருமாளை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நம. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள்.
2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறார். அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். மிதுன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே குரு இருக்கார். ஆனால் குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் இருக்கும். ஆனால் அதே சமயம் அது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கான செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் முதல் 15 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா, 4 விதமான வருமானங்கள் 15ஆம் தேதிக்கு மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, பதவியும் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய வாக்கு சாதுரியம், அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். அரசியல் துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான காலமாக இருக்குது. உங்கள் நாகவன்மையின் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் குறிப்பாக ஏதாவது பதவிக்காக காத்து கொண்டு இருக்கீங்க, ப்ரமோஷன், காலேஜ் பிரின்சிபல், இல்லை சீனியர் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவிக்காக காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதம் அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தி உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 18ஆம் தேதி மாலை 4:41 முதல் ஜனவரி 21 விடியற்காலை 1:36 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, எதிரிகளால் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அந்த வார்த்தை எதில் பாதிப்பை கொடுக்கும்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பாதிப்பை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில், லவ் அஃபேரில், அதே சமயம் உறவுகள் வகையில், வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணக்கூடிய கலீக்ஸ், இவங்கள்லாம் உங்களுக்கு அனாவசியமாக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள்.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அந்த நாட்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்திப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் குடும்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் நிறையா விஷயங்கள் உங்களை கேட்டு தான் செயல்படுத்துவாங்க. இது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உடன்பிறப்புகள், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு இந்த மாதம் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும். ஆனால் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அலைச்சல் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சுய தொழில் அதிபர்கள், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது முதலீடு சற்று செலவுகளை கொடுக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபத்தினால் பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு சான்ஸ் வருதுங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா 7ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அழைப்பாங்க. தாராளமாக இப்போ பேசுங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அட்வைசரி பொசிஷனில் இருக்கணும். நான் சொல்கிறத கேளு, அப்படி இருக்கணுமே தவிர அங்கே போய்ட்டு நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கெஞ்சினீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் பவர் அப்படின்னு தான் அர்த்தம். உங்களுக்கு யூ ஆர் லூசிங் யுவர் லைஃப். அதனால் இந்த மாதத்துக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபட வேண்டும். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தினமும் வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா வெள்ளிக்கிழமை பஞ்ச பிரதட்சண நமஸ்காரம். பஞ்ச பிரதட்சண நமஸ்காரம்னா 5 தடவை சுற்றணும். ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் 5 தடவை நமஸ்காரம் பண்ணணும் அம்பாளுக்கு. இதை பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.